ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க? ஆமென். எல்லாரும் என்னை பார்க்கணும். அப்படியே அமைதியாக அப்படியே இருந்துட்டு அமைதியாக போகிறதுக்கு இல்லை. ஆண்டவர் இந்த நாளில் ஒரு மாற்றத்தை நமக்கு தரப்போகிறார். இன்னைக்கு விசுவாசிகளான நமக்கு பலவிதமான நெருக்கங்கள் காணப்படுது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் இருக்கு? ஆமென். நிறைய அதிகமாக இருக்கு. நெருக்கங்கள் நிறைந்த ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்க்கை இருக்குது. என்ன விதமான நெருக்கங்கள் அப்படின்னு யோசிக்கும் போது கடன் என்னும் நெருக்கம் இருக்கு, வியாதி என்னும் நெருக்கம் இருக்கு, பலவிதமான சத்துருக்களின் நெருக்கம், எதிரிகளின் நெருக்கம் இருக்குது, குடும்ப போராட்டங்கள் இருக்கு. ஆனா இந்த நெருக்கம் உங்களுக்கு மாத்திரம் இருக்கா? எனக்கு இருக்கு. ஆமென். இங்கே வந்துட்டா ஆண்டவர் ஒரு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எதுவுமே கிடையாது, நீங்கள் இனிமேல் ஃபுல்லாக இல்லை அப்படின்னு ஆண்டவர் எங்கேயும் சொல்லலை. எனக்கு இருக்கிற நெருக்கம் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கிற நெருக்கம் எனக்கு இருக்குது. யோசித்து பார்க்கும்போது இந்த உலக மக்களும் நெருக்கப்படுறாங்க, அவர்களுக்குள்ளே நெருக்கம் இருக்குது. நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்க ஒருத்தங்களை கூப்பிட்டு என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான போராட்டங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவரை நம்புகிற எனக்கு என்ன வித்தியாசம்? உலக மக்களுக்கு நெருக்கம் இருக்கு, எனக்கு நெருக்கம் இருக்கு. அப்போ எதுக்கு நான் ஆண்டவரை நம்புறேன் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். ஹல்லேலூயா. ஜெபித்து பார்க்கிறோம், ஆனால் மாற்றம் இல்லை. காத்திருக்கிறோம், ஆனால் பதில் இல்லை. எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? ஒரு சில நேரத்தில் நடக்குது, ஆனால் பல நேரத்தில் நான் ஜெபிக்கும் போது பதில் இல்லாமல் இருக்கு. யாரும் இருக்கீங்களா? ஆமென் சொல்றீங்களா? காத்திருந்து பார்க்கிறேன், ஆனால் பதில் ஆண்டவர்கிட்ட கிடைக்க மாட்டேது. நெருக்கம் இன்னும் அதிகமாயிட்டே தான் போகுது. இதுக்கு ஒரு முடிவே இல்லாத சூழ்நிலையா என் வாழ்க்கையில இருக்கு. இந்த உலகம் நம்மளை பார்க்கும்போது இந்த நெருக்கடியான சூழ்நிலையில இவன் அழிந்து போயிடுவான்னு நினைக்குது. ஆமென். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில நம்ம அழிந்து போய்விடுவோம் என்று இந்த உலகம் நம்மளை பார்த்து நினைக்குது. எல்லாரும் என்னை கவனிங்க, நினைக்குதா இல்லையா? இத்தோட ஒளிஞ்சாயவன் அப்படின்னு நினைக்குது. ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? இதை ஒரு துவக்கமா பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? இந்த உலகம் உங்களை நெருக்கத்தில் பார்க்கிற விதம் இதோட நீங்க முடிஞ்சிரும் நினைக்குது. ஆனா எங்க உங்களுக்கு முற்றுப்புள்ளி இந்த உலகம் வைக்க பார்க்குதோ அந்த இடத்துலதான் உங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். ஆமென். இந்த உலகம் உங்களை சோழியை முடிச்சிடலான்னு பார்க்குது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை, அந்த வாழ்க்கை எப்படின்னா வேற மாதிரியான நல்ல ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்க போறாரு. ஆமென். ஆமென். ஒரு ஒலிவ பழம் இருக்கு, ஆலிவ் ட்ரீல இருக்கிற அந்த ஃப்ரூட், அந்த பழம் நசுக்கப்படும் போது அதிலிருந்து எண்ணெய் வருது. அந்த ஒலிவ எண்ணெய் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆமென். அந்த ஒலிவ பழம் அதை நெருக்க ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னா அந்த அபிஷேகம் நிறைந்த அந்த எண்ணெய் வர முடியாது. ஆமென். நீங்கள் நானும் நெருக்கப்படுகிறோம் என்று சொன்னா ஒரு துவக்கத்தை ஆண்டவர் முதல்ல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அப்ப இது முடிவு இல்லை, இதுதான் ஆரம்பம். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆண்டவர் அப்படியே அமைதியாவே இருக்கிறாரு, ஆண்டவர் அப்படியே என் வாழ்க்கையில அப்படின்னு அப்படி அவங்க வாழ்க்கையில் நல்லா தான் பண்றாரு, என் வாழ்க்கையில் அப்படியே அமைதியாவே இருக்கிறாரு அப்படின்னு. அவர் அமைதியா இல்லை, உங்களுக்காக பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக அவர் பின்னணியிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரு அமைதியா இருக்கிறதுனால அவர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது.
அவர் உங்கள் பின்னணியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அவர் அமைதியா இருக்கிறதுனால அவர் இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல காற்று அமைதியா இருக்குதுன்றதுனால அது இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. அது இருக்கதான் செய்யுது. அதன் மூலமாக தான் நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பார்க்கறதுக்கு சைலண்டா இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கான ஒரு பெரிய வேலையை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நெருக்கடி அப்படின்றது ஒரு பர்பஸோட ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த நெருக்கடிக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன நெருக்கடிக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுல ஒரு காரணத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிப்போமா? நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறது இல்லை. எல்லாம் திரும்ப சொல்லுவோமா? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறது இல்லை. ஆமென். அப்படியே இது இங்கிலீஷ்ல வாசிச்சோம்னு சொன்னா, we are hard pressed on every side but not crushed, perplexed but not in despair அப்படின்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. நாங்க எல்லா பக்கட்டும் ஒடுக்கப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம். ஆனா நாங்க என்ன ஆகல? ஒடுங்கி போகல. ஆமென். நாங்க நெருக்கப்பட்டோம், மன முறிவு அடைகிறது இல்லை. நெருக்கடி அப்படின்றது உங்க வாழ்க்கையில உங்களிடம் இருந்து தேவையில்லாத காரியங்களை ஆண்டவர் வெளியேற்றி உங்களை பிரித்தெடுக்க பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நெல்லை போட்டு மில்லுல அதை நெருக்கடி கொடுக்கும் போது அதில் மேல இருக்கிற உமி தனியாக பிரிந்து வரும். எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? அந்த நெல்லுல இருந்து அந்த உமியை மேல வெளியில எடுத்தாதான் அது அரிசியாக மாறுகிறது. நெருக்கம் உங்களுக்கு வருகிறது என்று சொன்னா அதுல ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நெருக்கத்துக்கு நோக்கம் இருக்கு. சும்மா அப்படியே வெறுமனே உங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டு ஆண்டவர் போறதுக்காக உங்களை அழைக்கல. ஆண்டவர் நெருக்கத்தை வைக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இன்னொரு காரியம், எதுக்கு மதிப்பு இருக்குதோ அதுக்கு தான் நெருக்க வரும். ஆமென். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காய்த்த மாங்காய் காய்த்த மரம் தான். எல்லாம் நல்லா பேசுங்க, எல்லாம் வாயை திறந்து. ஹல்லேலூயா. காய்த்த மரம் தான் கல்லடி போடும். நெருக்கத்தின் வேலை உங்களுக்கு வருகிறதுன்னு சொன்னா நீங்க மதிப்பு மிக்கவர்களாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நல்லா படிக்கிற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா வாத்தியார் என்ன பண்ணுவாங்க? நல்லா படி, இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கன்னு அவங்கள புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. படிக்காதவர்களை என்ன பண்ணுவாங்க? சொல்லி பார்ப்பாங்க, அதே மாதிரி என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும். அப்ப மதிப்பு இருக்கிற இடத்துல நெருக்கம் இருக்குது. சொல்லுங்க, மதிப்பு இருக்கிற இடத்துல நெருக்கம் இருக்கு. எனக்கு நெருக்கம் வருதுன்னு சொன்னா நான் மதிப்பான ஆளா இருக்க போறேன். ஆமென். நான் மதிப்பான ஆளா இருக்கிறதுனால எனக்கு நெருக்கம் வருது. சொல்லுங்க, ஆமென். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒலிவை எண்ணெய் எடுக்கிறதுக்கு அந்த ஒலிவ பழத்தை பிழிய வேண்டியிருக்கு. தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்கு தேங்காயை போட்டு பிழிய வேண்டியிருக்கு. அதுவும் இந்த ஒரு மிஷின்லாம் போட்டு சக்கை தான் வெளில வரும். அந்த எண்ணெய் மதிப்பு மிக்கதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. அது வரைக்கும் அது வெறும் தேங்காய், ஆனால் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய். ஆமென். ஒரு மதிப்பு மிக்க பொருளை தான் இந்த உலகம் நசுக்கி பார்க்குது. நெருக்கடி உங்களுக்கு வருதுன்னு சொன்னா நீங்க மதிப்பானவர்கள், நீங்க உயர்ந்தவர்கள். ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹல்லேலூயா. அந்த இடத்துல உங்களை ஆண்டவர் உயர்த்தி காமிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அழகா இருக்கிறதுனால மரத்திலேயே தொங்கிட்டு இருந்தா ஒரு பயனும் இல்லை. நசுக்கப்படுகிறது தான் உங்களுக்கு பலனை தருகிறது. ஆமென். தேங்காய் சும்மா அப்படியே அழகா மரத்தில் இருக்க வரைக்கும் பார்க்கறதுக்கு போட்டோ எடுக்க நல்லா இருக்கும். பாருங்க, எங்கள் வீட்டில் மரத்தில் தொங்குது அப்படின்னு. ஆனால் அது நசுக்கப்படும் போது எண்ணெய் தருகிறது. தேங்காய் எண்ணெய் லிட்டர்லாம் விலை ஏறி போச்சு. என்ன பிரதர்? கிடைக்க மாட்டேது.
அப்ப மதிப்பு மிக்க ஒரு பொருளுக்கு நெருக்கம் வருது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நீ நெருக்க வரும்போது நீங்க மனசுல நினைக்கிறது, ஒருவேளை ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, ஒருவேளை ஆண்டவர் என்னை விட்டு விலகினதுனால எனக்கு இந்த பாடுகள்லாம் வருதோ. நீங்க கைவிடப்படல, ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுக்கிறதுனால தான் நீங்க நெருக்கப்படுறீங்க. ஹல்லேலூயா. நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்க கைவிடப்பட்டவர்கள். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, அமைதியா இருக்கிறீங்க. இங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க. அதனாலதான் உங்களுக்கு நெருக்கம் வருது. நீங்க நெருக்கம் வர்றப்ப என்ன நினைக்கிறீங்க? கைவிடப்பட்டவர்கள் நினைக்கிறீங்க. எனக்கு யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, என் பணத்தை நம்பியே நானும் வாழ்கிறேன், சொத்துக்காகவே உயிரை விடுகிறேன். வாருமே வரமாட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப கைவிடப்பட்டவர்களுக்கு நெருக்கம் அல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் நெருக்கம். ஆமென். அதான் இங்க சொல்றாரு பவுல், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போ. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்தோம், மனம் முறிவடைகிறது இல்லை. ஆமென். காலியா இருக்கிறத யாரும் போட்டு நசுக்க மாட்டாங்க. தேங்காய் மட்டையை போட்டு யாரும் நசுக்க போறா? அதுல தேங்காய் இருக்கிறதுனால தான் அதை நசுக்கிறாங்க. நீங்க பெருமையா இருந்தா உங்களை யாரும் நசுக்க போறது இல்ல. உங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு, அதைத்தான் இந்த உலகம் நசுக்குது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறதை இந்த உலகம் நசுக்கி பார்க்குது. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஒரு வெளிப்பாடு. ஹல்லேலூயா. யாரு மண்பாண்டம்? ஏன் மண்பாண்டமா இருக்கிறோம்? அவருடைய மகத்துவம் உள்ள வல்லமை எங்களாய் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படியாக பொக்கிஷம் எங்க வைக்கப்பட்டிருக்கு? மண்பாண்டத்துக்குள்ள வைக்கிறது. சட்டியோ ஓட்ட சட்டி, முத்திரையோ ஓட்ட சட்டிக்குள்ள பொக்கிஷம் வச்சிருக்காரு ஆண்டவர். ஏன்? உடைச்சு பார்க்கும் போது இந்த சட்டியில ஒண்ணும் கிடையாது, உள்ள இருக்கிற பொக்கிஷம் அவரால் உண்டாயிருக்கிறது. கையை தட்டி ஆமென். இந்த பாத்திரம் மண் பாண்டங்கள்ல நிரப்பப்பட்டிருக்கிறதுனால தான் அந்த பொக்கிஷத்துக்கு மகிமை இருக்கு. இந்த மண்பாண்டமே ஒருவேளை ஒரு தங்கத்தினால இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மண்பாண்டம் என்ன செய்யும் சொல்லுங்க? அந்த பாண்டம் என்ன செய்யும்? எல்லாமே நான் தான் சொல்லும். அதனால தான் அந்த மகிமை அவரால் உண்டாயிருக்கிறது என்று அறியும்படிக்கு, அது விளங்கும்படிக்கு பொக்கிஷங்களை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஆவிக்குரிய கண்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறதின் நோக்கம் அது உங்களால வந்ததல்ல. அந்த பொக்கிஷத்துக்கு சொந்தக்காரன் நீ கிடையாது. நீ வெறும் மண்பாண்டம், நீ நிரப்பப்பட்ட ஒரு புதையல். உள்ள இருக்கிறவர் அவரு. அவரால் அந்த பொக்கிஷம் உண்டாகப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உடையக்கூடிய ஆள், ஆனா உள்ள இருக்கிறது மகிமையுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நான் உடையக்கூடிய ஆள் தான், நான் உடையக்கூடிய ஆள் தான். வீட்டில் பழைய காலங்களில் வைக்கப்பட்ட புதையல்கள் கிடைக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த புதையல்களை தோண்டி ஏதாவது ஒரு வேற வேலையை எடுத்துக்கிட்டு இருக்கும் போது, இல்லை ஏதாவது ஒரு ஜேசிபி வச்சு தோண்டும் போது, இல்லை ஏதாவது ஒரு கிணறு தோண்டும் போது அந்த புதையல் கிடைக்கும். அந்த வெளியில் பார்க்கும்போது அந்த பானை எப்படி இருக்கும்?
மோசமாக இருக்கும். அது பல வருஷங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட புதையலாக இருந்திருக்கும். அப்போ அந்த மோசமான மண்பாண்டத்துக்குள்ள உடைச்சு பார்க்கும் போது உள்ள என்ன இருக்கும்? தங்கம், ஒரு பொக்கிஷமான காரியங்கள் உள்ள இருக்கும். எடுத்து வித்தோம்னா கவர்மெண்ட் விடாது, ஏதாவது ஒரு இது கொடுப்பாங்க நமக்கு. ஆனால் அது அந்த பொருள் விலையேறப்பட்டது. அப்போ அந்த மண் பாண்டம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மண் பாண்டன்றது அதை தாங்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் அது உடைக்கப்படும் போது தான் உள்ள இருக்கிற பொக்கிஷம் வெளியில வருது. ஆமென். நீங்களும் நானும் உங்க வாழ்க்கையில ஒரு விரிசல் உழுதுன்னு சொன்னா அந்த விரிசலின் மூலமாக இயேசுவின் வல்லமை எனும் பொக்கிஷம் வெளிப்பட போகிறது. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில விரிசல்கள் வருதுன்னு சொன்னா அது ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற வாசல். விரிசலே விழாம அப்படியே பண்ணிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னு சொன்னா இந்த உலகத்துல எதுக்கும் பயன்படாத மண் பாண்டமா ஓரமா கிடப்போம். புதைக்கப்பட்ட புதையலை போல யாருக்கும் தெரியாம ஓரமா இருப்போம். அது உடைக்கப்படும் போது ஆண்டவர் என்னும் பொக்கிஷம் நம் மூலமாக வெளிப்படுது. ஹல்லேலூயா. ஆண்டவரின் வார்த்தை உங்களுக்கு புரியுதா? இயேசுவின் நாமத்தினால ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கரெக்டா இருக்க வரைக்கும் உலகம் யாரை பார்க்குது? நீங்க சரியா உடையாம இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் என்ன பண்ணுது? உங்களை பார்க்குது. நீங்க உடைக்கப்பட்ட பிறகு இந்த உலகம் உங்களிலே தேவனை பார்க்குது. நல்ல கையை தட்டி இதெல்லாம் ஒரு ஹல்லேலூயா. நீங்க கரெக்டா இருக்க வரைக்கும் இந்த உலகம் ஒரு இத்து போன மண் பானையை பார்த்து பரிகாசம் பண்ணுது, கேவலமா பார்க்குது. உலகம் உங்களை பார்க்கிற விதமே வேற மாதிரி இருக்கு. இது என்னடா இத்து போன எந்த காலத்துல உள்ள ஆள்றாங்க? ஒன்னத்துக்கும் உதவான ஒரு மண்பாண்டம், பழைய மண்பாண்டம். ஏன்னா அது உள்ள இருக்க புதையல அதால பார்க்க முடியல. எங்க உங்க வாழ்க்கையில விரிசல் விழுகுதோ, எங்க நீங்க நெருக்கப்பட்டு உடைக்கப்படுகிறீர்களோ, உங்களுக்குள்ள இருக்கிற புதையல், இயேசு என்னும் புதையல் வெளியே வந்து மக்களுக்கு பயன்பட போகுது. ஹல்லேலூயா. அந்த புதையலை பார்க்கிறதுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில விரிசல் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் போதே நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். எப்படி? எல்லாரும் பாருங்கண்ணே, பலவீனமா இருக்கிறேன் ஆனா பலமுள்ளவனா இருக்கிறேன். ரெண்டுக்கு ஒரு கான்ட்ராவர்சியான ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்குல்ல. நானே பலவீனமுள்ளமா இருக்கிறேன், நடக்க முடியாம இருக்கேன், ஆனா நானே பலமுள்ளவா இருக்கேன். எப்படி? மண் பாண்டமாகிய நான் பலவீனம் உள்ளவனா இருக்கிறேன், ஆனா எனக்குள்ள இருக்கிற இயேசுவினால நான் பலமுள்ளவனா இருக்கிறேன். ஆமென். அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால தான் நான் பலமுள்ளவனா இருக்கிறேன். அதை தான் பவுல் இந்த இடத்துல சொல்றாரு. தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. எஸ்தர் புஸ்தகம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எஸ்தர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கும்போது அந்த இடத்துல எஸ்தர் அவள் ஒரு அனாதையா இருக்கிறாள். அந்த இடத்துல அவளுடைய குலத்தை கூட அவங்க எங்கிருந்து வந்திருக்கான்ற அந்த ஐடென்டிட்டி மறைக்கப்படுகிறது. ஆமென். மொர்தெகாய் தான் எஸ்தர்ட்ட சொல்றாரு, நீ எதையும் சொல்லாத. அப்ப ஐடென்டிட்டியை மறைக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்ப ஆண்டவர் பல நேரங்களில் உங்களை பார்த்து அமைதியா இருக்க சொல்றாரு. ஆமென். ரொம்ப பேச வேணாம், அமைதியா இருக்குன்னு சொல்றாரு. அமைதியா இருக்க 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 ஆண்டவர் உங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். ஆமென். அமைதியா இருக்குது, ஆயத்தம் பண்ணுகிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 16வது வசனம். நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில்
எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்தில் உதவியாக இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். ஆமென். இந்த இடத்துல அவருக்கு கிடைக்கப்பட்ட அந்த ராஜ மேன்மை அந்த யூத இனத்தை காப்பாற்றுகிறதுக்காக இருக்கிறதுன்னு சொல்லி மொர்தெகாய் சொல்றார். எத்தனை பேருக்கு எஸ்தர் ஸ்டோரி தெரியும்? எஸ்தருடைய அந்த கதை வேதத்தில் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? என்ன யாரும் சொல்ல மாட்டேறீங்க? எஸ்தரின் கதை யாருக்கு தெரியும்? அப்ப இந்த மொர்தெகாய் எஸ்தரிடம் சொன்ன காரியம், உனக்கு கிடைத்திருக்கிற இந்த சிம்மாசனம் யாருக்கு தெரியும்? இந்த இனத்தை காப்பாற்றுகிறதுக்காக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்ப எஸ்தருக்கு வந்த அந்த நெருக்கம், எஸ்தருக்கு வந்த ஒரு நெருக்கம். அப்ப அந்த இடத்துல ஒரு தீர்மானம் செய்யறா பாருங்க. 4:16 வாசிக்கும் போது, நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சொல்றா. ஏன்னா ராஜாவின் இடத்துல போகும்போது அங்க ராஜா அந்த செங்கோலை நீட்டாவிட்டால் அவங்களுக்கு மரணம் நிச்சயம். அப்ப என் ஜனங்களுக்காக நான் ராஜாவின் இடத்துல போகிறேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ஆமென். அப்ப உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்காக ஒரு ஒப்பு கொடுக்கிற ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்து எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பவரை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. உங்களை அமைதியா இருக்க சொன்னார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. யூதருக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தும்படியாக எஸ்தரை அந்த இடத்துல ஆண்டவர் என்ன மாத்தினார்? ராணியாக மாத்தினார். நீங்க எஸ்தர் புத்தகத்தை முழுசா படிச்சீங்கன்னு சொன்னா எந்த இடத்துலையும் கர்த்தர் தேவன்ற வார்த்தையே பயன்படுத்தப்படாத ஒரு புத்தகம். ஆனா இங்க அந்த புத்தகத்தை பார்க்கும்போது நீங்க நினைக்கலாம், ஒருவேளை எங்க ஆண்டவரை பத்தி இங்க இல்லவே இல்லையே. அது போலதான் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பின்னாடி இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. எஸ்தர் புத்தகத்தை போல இந்த இடத்துல ஆண்டவருடைய மகிமை இந்த இடத்துல விளங்கும்படியாக காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். எந்த நாளிலே, எந்த 13ஆம் தேதியிலே யூதர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று தீர்மானம் வந்துச்சோ அதே நாள்ல அவர்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகி யாரெல்லாம் பண்ண நினைச்சாங்களோ, ஆமானின் என்ன அவன் குடும்பத்தார் சொல்லை கேட்டு ஒரு பெரிய தூக்கு மரத்தை மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான். அப்ப அந்த தூக்கு மரத்திலேயே மொர்தெகாயை போட பண்றாங்க. ஹல்லேலூயா. மொர்தெகாய்க்கு ஒரு உயர்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நீங்க எடுத்து வாசிக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு பின்னோட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மொர்தெகாய் ராஜாவுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார். அது நடவடிக்கைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் இரவில் ராஜாவுக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராமல் இருக்கும்போது அதை எடுத்து வாசிங்கன்னு சொல்லும் போது மொர்தெகாய் ராஜாவுக்கு செய்த காரியம், அவன் 2 பேரும் அவனை கொல்ல வரும்போது அந்த இதை ராஜாவுக்கு தெரியப்படுத்தி அதன் மூலமா ராஜா காப்பாற்றப்படுகிறார். அது இங்க புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கும் போது மொர்தெகாய்க்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஆமானை கூப்பிட்டு, யார் அழிக்கணும் அவனை கூப்பிட்டு கேட்கிறாரு என்ன பண்ணணும் அப்படிங்கும் போது, அவனை குதிரை மேலே வச்சு ஊரங்கும் சுற்றி வரணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு நிறைய காரியங்களை சொல்றான். அதே போல மொர்தெகாய்க்கு அந்த இடத்துல செய்யப்படுது. ஆமான் என்ன பண்றான்? மொர்தெகாய் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஆமான் மொர்தெகாய் பார்க்கும்போது மொர்தெகாய் அவனுக்கு மரியாதை செலுத்தல. அதனால கோபம் கொண்டு அவனை மட்டும் அழிக்காம அந்த யூத இனத்தையே அழிக்கிறதுக்கு பிளான் பண்றான். ஆமென். இப்ப இந்த பிளானை ஆண்டவர் பின்னணியில் இருந்து தவிடுபடியாக்கினார். ஹல்லேலூயா. அந்த மொர்தெகாயின் நிமித்தம் அந்த யூத இனத்தையே அழிக்கிற அளவுக்கு ஆமானின் எண்ணம் போயிருச்சு. மொர்தெகாயை மாத்திரம் தூக்கில் போடுறதுக்கு பிளான் பண்ணல, யூத ஜனங்கள் எல்லாரையும் அழிக்கணுன்ற பிளான். அகாஸ்வேர் ஆண்ட இந்தியா உட்பட அகாஸ்வேர் ஆண்ட 127 நாடுகளுக்கு ஓலை அனுப்பப்பட்டது. ஆனா நம் ஆண்டவர் மிகப்பெரியவர். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் அவர் இல்லாதது போல இருந்தாலும் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணின ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம், அழிக்கப்படுவோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்கள உயர்த்துறதும், அழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணவங்கள அழிக்கிறதும் ஆண்டவர் எப்படிப்பட்ட அதிசயத்தை செய்கிறார். ஆமென். அதிசயங்களை செய்கிற ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்க. நல்லா கையை தட்டி எல்லாம் சொல்லுங்க. துன்பப்படுத்தப்பட்டோம். என்ன ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களே?
கைவிடப்படுகிறது, கீழே தள்ளப்பட்டோம். நல்லா சத்தமா சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டோம் மடிந்து போகிறது இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. துன்பப்படுத்தப்பட்டோம், நாங்க கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டோம் மடிந்து போகிறது இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு எல்லையை வச்சிருக்காரு, ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காரு, ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. நெருக்கப்பட்டாலும் நாங்கள் மடிந்து போகிறதுக்கு, கைவிடப்படுகிறதுக்கு அவர் அலோவ் பண்றது இல்லை. நாங்க கீழே விழுந்தாலும் அதோட சாகிறதுக்கு இல்லை. ஆமென். நான் கீழே விழுகும் போதே எனக்கு எந்திரிக்கிறதுக்கான டயத்தையும் ஆண்டவர் வச்சுட்டாரு. விழுந்தாலும் நான் எந்திரிப்பேன். ஆனா துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். அதான் வித்தியாசம். நம்ம விழுகும்போது ஆண்டவர் நம்ம எலும்ப பண்ணுகிறார். ஆனால் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். நெருக்கப்படுகிறோம், ஆனால் நாங்கள் ஒடுங்க மாட்டோம். ஒடுக்கப்படுகிறோம், ஆனால் கைவிடப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நல்ல கையை தட்டி. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்ல, அவர் வல்லவர். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியா. காரிருள் போன்ற கஷ்டங்கள் நல்லா பாருங்க, வாயை திறந்து. டிஸ்பிளே வருதுல்ல? என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம், வீரன் நெகேமியா ஆவியை அளித்தேன். நிந்தை மேற்கொள்ள வந்தோம், திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா என்றார் பரிபோம்.
உங்கள் வேலையில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உங்களுக்கு வந்து கொண்டிருந்தா, நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்கன்னு சொன்னால், இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறது, உங்கள் நெருக்கடியிலிருந்து ஆண்டவர் உங்களை மாற்றி உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. நெருக்கடி வரும்போதெல்லாம் நீங்கள் நினச்சிக்க வேண்டியதெல்லாம், இந்த நெருக்கடியினால நான் உயரப் போகிறேன். ஆமென். இந்த நெருக்கத்தினால நான் உயரப்பட போகிறேன். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஹல்லேலூயா. நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு என்ன பண்ண போறாரு? உயர்வை தரப்போகிறார். ஹல்லேலூயா. நெருக்கத்திலிருந்து துன்பப்படுத்தப்பட்டு நாங்க கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறது இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். ஆமென். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். இது நீங்க நெருக்கப்படுகிற காலமா இருக்கலாம், ஆனா நீங்க உயர்த்தப்படுகிற காலம் இருக்குது. இந்த நெருக்கம் உங்களுக்கு உயர்வை தரும். இந்த நெருக்கம் உங்களை நெருக்கத்திலேயே அப்படியே கீழே போயிட்டு உங்களை பாதாளத்தில் தள்ளிட்டு போறதுக்கு இல்லை. நீங்க உடைஞ்சு போயிருக்கணும்னா எப்பவோ உடைஞ்சு போயிருப்பீங்க. எத்தனை சொல்ல முடியும்? வாழ்க்கை அப்படி இருந்த வாக்கில் நான் அப்படியே போயிருப்பேனே. நீங்க உடைஞ்சு போய் இல்லாம போயிருக்கணும்னா நீங்க எப்பவோ போயிருப்பீங்க. இப்ப வரைக்கும் நிக்கிறீங்கன்னா அது ஆண்டவரின் தயவால. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி, அவர் என்னை தெரிந்தெடுத்ததுனால, அவர் என்னை தேர்ந்தெடுத்ததுனால, இவ்வளவு நெருக்கம் வந்தாலும் இவ்வளவு உடைக்கப்பட்டாலும் இன்றளவும் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இங்க வந்து நான் ஆராதனை உட்கார்ந்து இருக்கிறேன். ஆமென். இது ஒரு பெரிய அடையாளம் தானே. ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ பேர் இன்னைக்கு பின்மாற்றத்தில் இருக்காங்க. உடைக்கப்பட்ட ஒரு நிர்மூலமாகி போனதை பார்க்க முடியுது. ஆனா உடைச்சாலும், நெருக்கப்பட்டாலும், விரிசல் விழுந்தாலும் ஆண்டவர் என்னை இங்கே உட்கார வச்சிருக்காருல்ல. ஆமென். இது ஒரு மிகப்பெரிய அடையாளமா இருக்குது. ஆமென். அவன் மனசு நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, எனக்கு எதுவும் ஆண்டவர் செய்யலை அப்படின்றது தான் எங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். ஆனால் அவர் நமக்கான வேலையை அவர் அந்த நேரத்தில் செஞ்சு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை மறக்கலை, அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் நம்ம எப்பயும் மறக்க போறது இல்லை. அவர் நமக்காக ஒன்று ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். இங்கேயும் சரி மேலேயும் சரி நமக்கானதே அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனாலதான் துன்பப்படுத்தப்பட்டு நம்ம கைவிட படலை, கீழே தள்ளப்பட்டோம். ஆமென். வைரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வைரம், டைமண்ட் தெரியல எல்லாருக்குமே. இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கானது எது? வைரம் தான். அதை எதை வச்சும் நம்மளால உடைக்க முடியாது. வைரத்தால மட்டும்தான் கட் பண்ண முடியும். பதில் சொல்லுங்க, நீங்க அமைதியா இருக்கிறது எனக்கு சோர்ந்து போகுது. வைரத்தால தான் இருக்க முடியும். அந்த வைரம் என்ன தெரியுமா? ஒரு கரி துண்டு, ஒரு கார்பன். இந்த ரோட்ல கிடக்கிற கரியை எடுத்து இப்படி நசுக்கினீங்கன்னா என்ன ஆகும்? பொறி பொறியா போயிடும். ஆனா எவ்வளவு இறுக்கமாக ஒரு கரி துண்டு நசுக்கப்படுகிறதோ அத்தனை அதிகமான ஒரு நல்ல வைரமாக அது மாறுகிறது. கரித்துண்டே நசுக்கப்படும் போது வைரமா மாறுதான். உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைரத்தை விட மேலாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வைரம் என்னங்க வைரம்? ஒரு கவிதை ஒன்று ஃபேஸ்புக்கில் முன்னாடி பார்த்தேன். 100 வருடங்கள் ஆகுமாமே ஒரு வைரம் உருவாக, நீ மட்டும் எப்படி 10 மாதத்தில்? அப்படின்னு ஒரு கவிதை. ஹல்லேலூயா. அந்த வைரத்தை விட ஆண்டவர் நம்மளை மேன்மையாக வைக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் டிக்ளேர் பண்ணுவோமா? ஆண்டவர் என்னை வைரத்தை விட மேல வைக்கிறார். சொல்லுங்க வாயை திறந்து. ஆமென். இல்ல, ஆண்டவர் என்னை வைரத்தை விட மேன்மையாக வைக்க போகிறார். வெறும் கரித்துண்டே நெருக்கப்படும் போது வைரமா மாறுதுன்னா, ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பாத்திரம்னா வைரத்தை விட மேலாக விளங்கும். ஹல்லேலூயா. கெத்செமனே அப்படின்னா
ஆயில் ப்ரெஸ் பண்ணுற இடம்னு அர்த்தம், எண்ணெய் ஆலைன்னு அர்த்தம். அந்த கெத்செமனேல ஆண்டவர் ஒப்பு கொடுத்து அங்கே நெருக்கப்பட்டதுனால அந்த நெருக்கத்தின் மூலமாக நமக்கு என்ன கிடைச்சது? மீட்பு கிடைச்சது. எல்லாத்தையும் விட ஒரு எடுத்துக்காட்டு யாரு? நம்ம ஆண்டவர். அவர் படாத பாடா நீங்கள் நானும் பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமென். அந்த நெருக்கத்துக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சா இல்லையா? இவ்வளோ உலகத்தை படைத்த ஒரு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு மனுஷனா பிறந்து வந்து நம்ம வாழ்ந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து அவருக்கு சளி பிடிச்சி காய்ச்சல் வந்து உபவாசம் இருக்கும் போது பசி வந்து அந்த பசியில் சாத்தான் வந்து கல்லை கொண்டு வந்து அப்பமா மாத்துப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரையே சோதனைக்கு உட்பட பண்ற அளவுக்கு அவர் மனுஷனா வாழ்ந்தாரு. ஆனா அவர் யூஸ் பண்ணது என்ன தெரியுமா? ஆண்டவரின் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். அவரின் வார்த்தையினால் பிழைக்க முடியும். இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த வார்த்தை மாறாதது. சாப்பாட்டில் மட்டும் உயிர் வாழலாம் நினைக்காதீங்க. இந்த வார்த்தை நம்மை உயிர் வாழ வைக்கிறதா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்புகிறவர்களை அது வெட்கப்படுத்துகிறது இல்லை, இந்த வார்த்தையின் வல்லமையை அது வெளிப்படுத்தி காட்டுகிறது. எம்டியான இருக்கிற ஒரு பாத்திரத்துக்குள்ளாக அந்த வார்த்தை வரும்போது அது உயிர் தழுகிற பாத்திரமாக மாறுகிறது, அது அற்புதம் செய்கிற பாத்திரமாக மாறுகிறது. வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது. அவ்வளவு நிந்தைகளை ஆண்டவர் பட்டு, அவர் நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, நிந்தையின் உச்சத்தில் போய் உங்களுக்கும் எனக்கும் மீட்பு என்னும் நல்ல காரியத்தை கொண்டு வந்தார். எல்லாம் கையை தட்டி நீங்களும் நானும் மீட்பு பெறுவதற்கு முக்கியமான காரணம் இயேசு பட்ட நெருக்கம். ஆமென். உங்களுக்கு நெருக்கம் வரும் போதெல்லாம் நீங்க முதல்ல நினைக்க வேண்டியது யார? இயேசுவை. ஹல்லேலூயா. அவரை நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நெருக்கம் எல்லாம் பறந்து போயிடும். அவர் படாத பாடா. ஹல்லேலூயா. நெருக்கடி என்பது உங்களை அழிக்கிறதுக்காக அல்ல, உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்றதுக்காக. ஹல்லேலூயா. நெருக்கடி வரும்போது நினைச்சுக்காங்க, நான் இதோட அழிகிறதுக்காக வந்த நெருக்கம் இல்லை, என்ன ஒரு படி மேலே வைக்கிறதுக்கு. ஒரு இதில் போட்டிருந்துச்சு, வாழ்க்கையில் முன்னேறலான்னு அடி எடுத்து வைக்கும் போதெல்லாம் அந்த படியிலலாம் எவனா ஒருத்தன் எண்ணெயை கொண்டு வந்து ஊற்றிட்டு போயிடலாம். கால் வைக்கும் போதெல்லாம் வலிக்கு ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி பின்னாடி போனாலும் ஆண்டவர் உங்களை முன்னேற்றத்தின் பாதையில மட்டும்தான் நடத்துவார். ஆமென். பார்க்கும் போது நீங்க மேல போகாத மாதிரி தெரியலாம், இந்த உலகத்தால நம்ப முடியாத அளவுல இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை உயர்த்தியே தீர்வார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் அடிச்சு சொல்ல முடியும், ஒரு நாளும் கைவிடப்படுறது இல்லை. நான் என்னுடைய வாழ்க்கையில் சிறு வயதில் இருக்கும்போது ஒரு நோட்டு புஸ்தகத்தில் ஜப குறிப்புகளை எழுதி வைத்திருப்பேன். அதில் என்னென்ன ஜப குறிப்புகள் இருக்குன்னு சொன்னால், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு இடத்த வாங்கணும், சபைக்கென அந்த இடத்துல ஒரு சர்ச் கட்டணும், இந்த கீபோர்டு இந்த மாதிரி கீபோர்டு வேணும், இந்த மாதிரியான மிக்சர் வேணும், இந்த மாதிரி ஸ்பீக்கர் வேணும், அதில் போர் போடணும், இத்தனை ஆத்துமாக்கள் வேணும், இப்படிலாம் எழுதி வச்சுருப்பேன். எழுதி வைக்கிற மாத்திரமல்ல, அப்போ எங்கள் சபைக்கு ஒரு அண்ணன் வந்துட்டு இருப்பார். அவர் எங்கள் வீட்டில் தங்கி இருப்பார். அப்போ இரவு நேரங்களில் ஒரு 2 மணிக்கு நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி 2 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து ஜோம் பண்ணுவோம். 1 மணி நேரம் ஜோம் பண்ணுவோம், 2 to 3 ஜோம் பண்ணிட்டு படுத்துருவோம். இதை பல நாட்கள் நாங்கள் செய்திருக்கிறோம். அடுத்து காலப்போக்கில் அதெல்லாம் நான் அந்த நோட்டு இருந்தது இதெல்லாம் மறந்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பா எடுத்து பார்த்து ஒரு நாள் நோட்டை என்கிட்ட காமிச்சார். எப்பா, நீ எழுதி வச்சதெல்லாம் பாரு, ஆண்டவர் இதில் நீ எழுதுனதில் ஒன்றும் கூட நடத்தாமல் இல்லை, எழுதுனதில் ஒன்றும் கூட நிறைவேற்றாமல் இல்லை, எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் செய்து முடிந்திருக்கிறார். அன்னைக்கு பார்க்கும்போது
கையில் 10 பைசா பணம் இருக்காது, சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும், ஒரு இடம் வாங்குற அளவுக்குலாம் வசதிகள் இல்லை, விசுவாசிகள் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் அவரை நம்பி அந்த வார்த்தையில் எழுதி அதை ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அற்புதங்களை, ஹல்லேலூயா, நம்மளே மறந்துட்டாலும் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவது இல்லை. விதைச்சிட்டு நம்ம வாட்டில் போயிடுறோம் ஜெபம் என்னும் விதையை. ஆனால் நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனை விளைய செய்தார். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சிருவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலேயாம். எல்லாம் கையை தட்டி நடுகிறவனால ஒண்ணும் இல்ல, தண்ணி ஊத்துறவனால ஒண்ணும் இல்ல, அதை முளைக்க வைக்கிறேன் ஆண்டவரால் எல்லாத்தையும் செய்ய முடியும். நான் நட்டேன், ஜெப குறிப்பை மட்டும் தான் நான் வச்சேன், ஜெபம் பண்ணேன், ஆனா அதை நடத்தி காட்டியவர் ஆண்டவர். நான் இன்னைக்கு விதைத்ததை ஆண்டவர் கண்ணு முன்னாடி காட்டினாரு. நீங்க விதைக்கிற விதை இன்று ஒருவேளை அது முளைக்காத மாதிரி தெரியலாம், நீங்க ஜெபம் பண்ற ஜெபம் ஆண்டவர் உங்க வாய்ஸை கேட்காத மாதிரி தெரியலாம், என்ன என் வாழ்க்கையில் எதுவுமே ஆண்டவர் செய்யாம இருக்கிறாரே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த நெருக்கடி வேலையிலையும் நீங்க ஆண்டவரிடத்துல உங்க காரியத்தை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை அழிக்க இல்லை, உங்கள் உள்ள இருக்கிற உங்க காரியங்களை அவர் வெளியில கொண்டு வர்றார். ஆமென். உங்க உள்ள இருக்கிற பொக்கிஷம் வெளியில வரணும்னு சொன்னா நீங்க நெருக்கப்படுகிறது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க நெருக்கப்படுகிற போதெல்லாம் நினைச்சுக்கொள்ளுங்க, ஏன் உள்ள இருக்கிற ஏதோ ஒரு நல்ல விஷயம் வெளியில வரப்போதே. நீங்க சொல்றாங்க ஃபாஸ்டிங் இருந்தோம்னு சொன்னா கேன்சர் செல்ஸ் எல்லாம் என்ன ஆகுதான், கியூர் ஆகுதான். ஒருவேளை சாப்பிடாம இருக்கும்போது உடம்பு அதுவே அதை சுத்திகரிக்க தொடங்குகிறது. ஹல்லேலூயா. சாப்பாடு கிடைக்கலையே நம்ம கவலைப்பட்டதெல்லாம் போக இன்னைக்கு பாருங்க, சாப்பிடலன்னா நமக்கு பலன் இருக்கான். ஹல்லேலூயா. சாப்பாட்டுக்கு எவ்வளவு பலன் இருந்தா அவரை நம்புகிறவர்களுக்கு எவ்வளவு பலன் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிறதுனால எவ்வளவு பலன் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ நமக்கு ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரத்தில் புலம்புகிற ஜெபமாக இருக்கக்கூடாது. நெருக்கடி நேரத்திலையும் ஆண்டவரை துதிக்கிற துதி. அது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஹல்லேலூயா பக்தன் பாடினாரு, அந்த இடத்துல சிறைச்சாலையின் கதவுகள் உடைந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் துதிக்கும் போது என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் உடையும். அப்ப நெருக்கத்தின் நேரத்துல சூழ்நிலைகள் நமக்கு விரிசல்களை காட்டும் போது நம்ம சோர்ந்து போய் அப்ப வசனத்தை தெரியாம என்ன பண்றோம், ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்க ஆரம்பிச்சிடறோம், ஆண்டவருக்கே நம்ம ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிடறோம், இல்லைன்னா பின்வாங்கி போயிடுறோம். இந்த சூழ்நிலையிலிருந்து ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், ஆண்டவர் பின்னாடி நடந்தேன், ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கேன் வாழ்க்கை பாருங்க, ரொம்ப பின்னாடி போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க ஆண்டவரிடத்தில் உண்மையா இருக்கும்போது உங்க வாழ்க்கையில் உள்ள நெருக்கத்திலிருந்தே உங்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். ஆமென். எத்தனை நெருக்கம் உங்க வாழ்க்கையில வந்தாலும் அதை பத்திலாம் கவலையே படாதீங்க, அத்தனை உயர்வுகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு பந்தயத்தில் கலந்துக்கிறவங்க கூட அவ்வளோ கஷ்டப்படுறான். ஓட்ட பந்தயத்தில் போய் முதலிடத்தை பிடிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அத்தனை மாதங்களாக சாப்பாட்டை கட் பண்ணி நிறைய உழைப்பை போட்டு பல தடவை அதை ஓடி பார்த்து பிரயாசம் எடுக்கும்போது அங்கே வெற்றியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது. ஆமென். நீங்க நினைக்கிற காரியம் நடக்கணும்னு சொல்லலாம். இந்த நெருக்கத்தில் நீங்க பொறுமையா இருங்க, ஆண்டவரை நம்புங்க. ஹல்லேலூயா. நெருக்கடியிலிருந்து ஆண்டவர் உங்க உள்ள இருக்கிறத வெளியில கொண்டு வர்றார். ஆமென். இந்த நெருக்கடி நேரத்தில் உங்க அபிஷேகம் வெளியில வரட்டும். ஆமென். அபிஷேகம்லாம் அப்படியே அணைந்து போயிருக்கிற சூழ்நிலையா இருந்ததுன்னா இந்த நேரத்தில் உங்க அபிஷேகம் வெளியில வரட்டும். வியாதி என்னும் நெருக்கடியில நீங்க இருக்கலாம், ஆண்டவர் ஏன் இந்த வாழ்க்கையில் அனுமதித்தார் என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். இந்த இடத்துல உங்களை அற்புதமாக ஆண்டவர் மாற்ற இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகம் குணப்படுத்த முடியாதுன்னு சொன்ன வியாதிகளை என் ஆண்டவர் ஒரு நொடியில் குணப்படுத்த முடியும். உங்களிடத்திலிருந்து அற்புதம் மாத்திரமல்ல, உங்களையே ஒரு அற்புதமாக வைக்க போகிறார். எல்லாம் கரங்களை தட்டி
குடும்பத்திலிருந்து மாத்திரமல்ல, உங்களையே ஒரு அற்புதமா ஆட வைக்க போறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அற்புதமா மாற போறேன், நான் அற்புதமா மாற போறேன், நானே ஒரு அற்புதம், நான் என் வாழ்க்கையே ஒரு சாட்சி. பெரிய வியாதி உங்களுக்கு வருதுன்னா பெரிய அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். பெரிய சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை, கடல்ல நீங்க இருக்கிறீங்களா, பெரிய அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். கடன் பிரச்சனையினால நீங்க எத்தனை குடும்பங்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு குடும்பத்தோட ஒருத்தங்க கார்ல பெட்ரோல் ஊற்றி அவங்களே தீ வச்சுக்கிட்டாங்க. மனிதனுடைய வாழ்க்கை கடன் பிரச்சனையினால மனமுடைந்து போகிறவர்களை பார்க்க முடியுது. கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா இயேசுவின் நாமத்தினால உங்கள் கடன் பிரச்சனை மாறப்போகுது. ஹல்லேலூயா. என்ன பிரதர், கடன் இல்லாம மாட்டுறாரு அவரு, வியாதி மாறும், அது மாறும், கடன்லாம் நம்ம, உங்கள் கடனை அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆனா அவர் மாற்றாருங்கிறதுக்காண்டி அதையே பொழப்பா கடனையே வாங்கி 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 பண்ணக்கூடாது. நீங்க கடன்ல இருந்து விடுதலை பெற்றவுடன் கடன் வாங்குறதை விட்டுக்கிட்டு நீங்க அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் மாற போகிறது. ஏந்தி நிற்கிற கரங்களை ஆண்டவர் கொடுக்கும் கரங்களாய் மாற்ற போறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இது நாள் வரைக்கும் என் வாழ்க்கை ஏந்தி நிற்கிற வாழ்க்கையா இருந்திருக்கலாம், ஆனா இனி என் வாழ்க்கை கொடுக்கிற வாழ்க்கை. கொடுத்து பாருங்க, கொடுத்து பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு. ஹல்லேலூயா. கொடுத்து பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு. எப்பவுமே உள்ளே வாங்கி 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 உள்ளவை எனக்கு 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 எனக்குன்னு இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? அள்ளி அள்ளி கொடுக்கணும். ஆமென். எங்க? இங்கேயும் கொடுக்கணும், மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். ஹல்லேலூயா. இங்க மாத்திரம் கொடுத்துட்டு அடுத்தவர்களை பார்த்தா 10 பைசா பாக்கெட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஆளா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வாரியா இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசிறுத்தனம் பண்ணியும் வறுமை அடையாரும் உண்டு. நீங்க எப்படி இருக்க போறீங்க? பாரி இறைங்க. சும்மா உலகம் சொல்லும் ஆத்துல போட்டாலும் அளந்து போடு, ஆனா அளக்காமல் போடுகிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அளக்காமல் போடுகிற அளவுக்கு நாகில் நம்புறியா? ஆமென் சொல்லு. ஆமென். அளக்காமல் போடுற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்க போறார். எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்காரு. சில நேரத்தில் கடன் சூழ்நிலைகள் நமக்கு நெருக்கும் போதெல்லாம் நம்ம நினச்சிருப்போம், இந்த மாதம் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்து எப்படி நடந்ததுன்னு நம்ம பின்னாடி போய் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் இந்த காரியத்திலேருந்து நம்மளை எப்படி வெளியில் கொண்டு வந்தாரு நினச்சி பார்க்கும் போதெல்லாம் அற்புதம், அதிசயம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நெருக்கடி இருக்கு. அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு நெருக்கடி அவசியமானதா இருக்குது. நெருக்கடி இல்லாத இடத்துல ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க சொல்லுங்க, ஏதாவது பண்ண முடியுமா? அவரை செஞ்சு காட்டணும்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை தேவைப்படுது. அதுதான் பலவீனத்திலே என் பலன், என் கிருபை உனக்கு, என் பலன் போதும் உனக்குன்றாரு. ஹல்லேலூயா. அவர் பலனை உங்களுக்கு பலனாக தருகிறவர். மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிற நாம் எப்பக்கம் நெருக்கப்பட்டோம், கலக்கமடைந்தோம், முறிவடைகிறது. ஆமென். கலக்கத்துக்கு மனம் முறிவுக்கும் வித்தியாசம் இருக்கு. கலக்கன்றது அப்படியே ஒரு சூழ்நிலையை நினைச்சு நம்ம கலங்குறது. மனம் முறிவுன்றது சோழி முடிஞ்சு நினைச்சு வாழ்க்கையை முடிச்சுக்க போற அளவுக்கு போறது தான் மனம் முறிவு. நாங்க கலக்கம் அடைவோம், ஆனா மனம் முறிவே அடைய மாட்டோம். எங்க சூழ்நிலையில நாங்க கலங்கி போறோம் தான், ஆனா கலக்கத்தை மாற்றுகிற ஆண்டவர் எங்களோடு இருக்கிறதுனால நாங்கள் மனம் முறிவு அடைகிறது இல்ல. வெளியில பார்க்கிறவர்களுக்கு அப்பா என்ன பண்ணாலும் ஏதோ பண்ணி வெளில வந்துடுறானப்பா அப்படின்ற மாதிரி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை வச்சிருக்காரு. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில அதை சொல்ல முடியும்? அவரை நம்பினதுனால
நான் கெட்டு போனேன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை நம்பினவர்களை ஒருபோதும் அவர் கைவிடுகிறது இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, வார்த்தை சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற நமக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மை கூட குறைவுபடாது. அந்த அளவாய் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் நெருக்கடியில் இருக்கிறீங்களோ எல்லாம் முழங்கால் படிடுவோமா? நம் ஜெபம் ஒரு நாள் வீணா போறது இல்லை. நான் நெருக்கப்படுவேன், ஆனா ஒடுங்க போட மாட்டேன். சொல்லுங்க, நான் நெருக்கப்படுகிறேன் ஆனாலும் ஒடுங்கி போக மாட்டேன். நான் தள்ளப்படுகிறேன் ஆனால் அழிந்து போக மாட்டேன். நான் நசுக்கப்படுவேன் ஆனால் அபிஷேகம் அதை விட மேல வருது. ஹல்லேலூயா. நான் நசுக்கப்பட்டாலும் ஏன் அபிஷேகம் என்னை வெளியில் கொண்டு வருகிறார்கள். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. ஓ, தேவன் உங்களை நெருக்குகிறார் என்றால் உங்களை உடைப்பதற்காக அல்ல, உங்க அபிஷேகத்தை வெளியே கொண்டு வருவதற்காக. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் அபிஷேகத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நேரம். ஓ ஹல்லேலூயா. தேவன் உங்களை அழிக்கவில்லை, உங்கள் உங்க இதயத்தில் உள்ளதான வெளியே கொண்டு வர்றார். உங்களில் இருக்கிற அபிஷேகத்தை, உங்களில் இருக்கிற அந்த தைலத்தை, உங்களில் இருக்கிற அந்த எண்ணெயை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். அந்த பொக்கிஷம் வெளியிலே வரப்போகுது. ஹல்லேலூயா. அந்த பொக்கிஷம் வெளியிலே வரப்போகுது. அந்த பொக்கிஷம் வெளியில வரப்போகுது. ஓ, ஒரு மண் பாண்டமே அந்த விரிசல்கள் இல்லாம அது இருக்க பொக்கிஷத்தை வெளியில காட்ட முடியாது. ஆண்டவர் என் வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த விரிசல்கள் என்னுடைய பொக்கிஷமாகி ஆண்டவரை இந்த உலகத்துக்கு காட்டக்கூடியதாக இருக்க போது நல்ல கையை தட்டி அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நீங்க சரியா இருக்கும் போது, நீங்க உடைக்கப்படாமல் இருக்கும் போது இந்த உலகம் உங்களை பார்க்கிறது. எங்கெல்லாம் நீங்க உடைக்கப்படுகிறீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் உடைக்கப்படுகிறீர்களோ, இந்த உலகம் உங்கள் மூலமாக தேவனை பார்க்கிறது. நீங்க உடைக்கப்படுவோம் நினைச்சுக்கோங்க, இது எனக்கு கிடைத்த வாய்ப்பு. எனக்கு கிடைத்த வாய்ப்பு. என் ஆண்டவரை நான் வெளிப்படுத்த போகிறேன். ஆமென். ஆண்டவரை வெளிப்படுத்தும்படியான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. கரங்களை உயர்த்துவோமா? இந்த நெருக்கடியிலிருந்து ஒரு மிகப்பெரிய அற்புதம் இவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் காண்பார்களாக. நெருக்கடியிலிருந்து ஒரு அற்புதத்தின் வல்லமை இவர்கள் மேல வருவதாக. வியாதி எனும் நெருக்கடியில் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா இயேசுவின் நாமத்தினால வியாதி எனும் நெருக்கடி மாறுவதாக. கடன் எனும் நெருக்கடி மாறுவதாக. குடும்ப பிரச்சனைகள் எனும் நெருக்கடி மாறுவதாக. குடும்ப பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய பேர் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. குடும்பங்கள், உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள். ஆண்டவர் உங்க உறவுகள் மத்தியில உங்களை ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. உங்க உறவுகள் உங்களை கேவலப்படுத்தி கீழே தள்ள பார்த்தாலும், எந்த இடத்துல உங்களை அவர்கள் கேவலப்படுத்த பார்த்தார்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. உங்க ஊர்ல ஆண்டவர் உங்களை முதன்மையாக வைக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்க தெருவுல உங்கள் நாமம் உயர்ந்திருக்கும்படியான எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல உங்க நாமம், உங்க பேர் வீணா போனதோ, அந்த வீணா போன இடத்திலேயே ஆண்டவர் மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. வந்த வழிகளை நினைக்கின்ற போது இன்று வரையும் நடத்தினீர் நாதா. வந்த வழிகளை நினைக்கின்ற போது என்னை நடத்தினீர் நாதா. நன்றி அல்லாமல் வேறொன்றும் இல்லை, என்னை கரங்களில் சுமந்தவரே. நன்றி அல்லாமல் வேறொன்றும் இல்லை, என்னை கரங்களில் சுமந்தவரே. வந்த வழிகளை நினைக்கின்ற போது இன்று வரையும் நடத்தினீர் நாதா. வந்த வழிகளை நினைக்கின்ற போது இன்று வரையும் நடத்தினீர் நாதா. நன்றி அல்லாமல் வேறொன்றும் இல்லை, என்னை கரங்களில்
நாங்கள் நெருக்கப்பட்டால் நாங்க ஒடுங்கி போறது இல்லை, நாங்க கைவிடப்படுகிறது இல்லை. ஏன்னா எங்களை தேர்ந்தெடுத்தவர் நீர். பொக்கிஷமாகிய உண்மை எங்கள் மூலமா வெளிப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.